நல்லா இருப்பீங்க. இந்த வேலையிலே நம்முடைய மனம் பக்குவப்பட்ட மனதாக இருக்க வேண்டும். கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், சந்தோஷம் இருந்தாலும், சமாதானம் கெட்டு போயிருந்தாலும், எந்த நிலைமையிலும் நம் மனசை தளர விடாமல் பக்குவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். லாபம் வந்தால் சிரிப்பதும், நஷ்டம் வந்தால் அழுவதும், இதை தவிர்க்கவே எது நடந்தாலும் ஆண்டவருக்கு தெரியாமல் நடக்காது என்ற நிலைமை ஒரு மனிதன் நினைத்து கொண்டால் அவனுக்கு என்றும் மகிழ்ச்சியே என்ற ஒரு தலைப்பில் ஒரு கேட்ட கதையை சொல்லி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு கிராமத்தில் பெரிய பணக்காரன், நல்ல வீடு, அழகான வீடு. அது மாதிரி வீடு அந்த எட்டுப்புற கிராமங்களிலும் இருந்ததே இல்லை. அந்த வீட்டை பார்ப்பவர்கள் இவ்வளவு அழகான வீடு இந்த கிராமத்தில் கட்டியிருக்கீர்கள் என்று ஆச்சரியப்பட்ட வீட்டை சில பேர் விலைக்கு தருவீர்களா, இந்த வீட்டை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு இவர் முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டார். கடைசியாக ஒருவர் அவர் செலவழித்ததுக்கு மேலாக டபுள் மடங்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவுடன் அவருக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். அவர்களிடம் இவன் அப்பா அவர் கொடுத்து விடலாமா என்று, கொடுத்து விடுங்களப்பா என்று சொல்லிவிட்டார்கள். கொடுத்து விட்டு சரி கொடுத்து விடலாம் என்று சொல்லிவிட்டு சரி அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்கள் என்று வேறு ஒரு ஊருக்கு காரியமாக போயிருந்தார். அந்த நேரத்தில் திரும்பி வரும்போது அந்த வீடு, அந்த பங்களா தீப்பிடித்து எறிந்தது. தீப்பிடித்து எறிந்தவுடன் அவர் மனது பயத்திலும் நஷ்டமாகிவிட்டது என்று முகத்தில் தெளிவில்லாமல் அழுது, ஐயோ வீடு போச்சே வீடு போச்சே வீடு போச்சே என்று. முதல் மகன் வந்தான். ஏப்பா அப்படி அழுகிறீர்கள்? நேற்றே இந்த நம்முடைய பங்களாவை நாம் செலவழித்ததுக்கு மேலாக லாபம் வைத்து வெற்றி பெற்றேன் என்று சொல்ல அடுத்த நிமிடம் அவருடைய முகத்தில் உடனே ஒரு சந்தோஷம் வந்தது. சந்தோஷம் வந்தவுடன் அவர் பார்த்து கொண்டே இருந்தார். 2வது மகன் எங்கிருந்த வந்தவன், என்னப்பா தீப்பற்றிட்டு எரியுது, இப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க என்று சொன்னான். ஏன்டா தீப்பற்றி இருந்து அதான் வீடு விற்றுச்சுன்னு பெரிய மகன் சொன்னானே என்று சொல்லும்போது, எங்கே பெரிய மகன் சொன்னான், பாதி அட்வான்ஸ் தான் வாங்கியிருக்குது, மீதி பணம் எல்லாம் கொடுக்கல, அவன் கொடுக்காமட்டா என்ன பண்ணுறது என்று சொன்னான். உடனே மறுபடியும் மளிகை. 3வது மகன் வந்தான். அப்பா வாங்கியிருக்கிறேன் அந்த சொன்னார், அவர் நல்ல மனிதர், இப்படி ஆகிவிட்டது, என்ன பண்ணுறது, நம்முடைய விதி அல்ல, உங்களுக்கு அந்த நான் அக்ரிமெண்ட் போட்டது தான், உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதை கேட்டவுடனே மன மகிழ்ச்சி, முகத்தில் சந்தோஷம். இப்படித்தான் நமது வாழ்க்கை சந்தோஷம் வரும்போது சிரிப்பும், கஷ்டம் வரும்போதும் நஷ்டம் வரும்போது அழுகை என்று போய்கொண்டிருக்கிறது. இதுக்கு ஆதாரமாக இயேசுவுடைய சரித்திரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இயேசு மிகவும் விரும்பி போகிற வீடு மார்த்தாள் மரியாள் வீடு. அவளுக்கு ஒரு சகோதரன் அந்த வீட்டுக்கு போகாத நாட்களே இல்லை. எங்கே போனாலும் அவர் வீட்டில் போய் நலம் விசாரித்து அவளோடு உட்கார்ந்து போவார். அந்த அளவுக்கு பிரியப்பட்ட வீடு. இவர் 3 நாட்கள் வெளியூர் போயிருந்தபோது அவன் மரித்து விட்டான். மரித்து விட்டவுடன் மார்த்தாளும் மரியாளும் சொல்கிறார்கள், ஐயோ இயேசு இல்லாமல் போய்விட்டாரே, இயேசு இருந்தால் இப்படி ஒரு காரியம் நடக்குமா என்று அழுது புலம்பி அவனுடைய உடலை கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டார்கள். சொல்லி அழுதார். இயேசு இருந்தால் இப்படியே இருக்குமா, இப்படி இயேசு நம்மோடு இருந்தால் இப்படி ஆயிருக்குமா என்று அழுது கொண்டிருக்கிற வேளையிலே அவர் ஊரில் இருந்த இவருடைய சீஷர்கள் கேட்டார்கள், என்ன நண்பர் லாசர் இறந்து விட்டார் என்று இயேசுவிடம் சொல்லும்போது அவர் சொன்னார், அவன் இறக்கவில்லை, தூங்கிக் கொண்டிருக்கிறான். என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக என்று சொல்லவர் வந்தார். அந்த புதைக்கப்பட்ட இடத்தை பார்த்தார். லாசருவே எழுந்திரு என்று சொன்னவுடன் அவனுக்கு கைக்கட்டுகளுடன் 4 நாள் ஆன அந்த பிணம் பாடி வெளியே வந்தது. வெளியே வந்தவன் கட்டுகளை அவிழ்க்க சொன்னார். அவன் இயேசுவை பார்த்து வணங்கினான். இது சரித்திரம். இறந்து 4 நாட்கள் ஆன ஒருவனை எழுப்பியது இயேசு செய்த அற்புதங்களில் இதுவும் ஒன்று. உடனே அந்த குடும்பம் மகிழ்ச்சியால் துள்ளியது. 3 நாட்கள் அழுகை, 4வது நாள் சிரிப்பு, சந்தோஷம். ஆனால் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள்,
தேவனுக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. இருக்கும் வரை தேவனை அண்டியிருங்கள். அதுக்குத்தான் மாற்றார் சொன்னான், தேவன் இயேசு நம்மோடு இருந்திருந்தால் இது மாதிரி ஆயிருக்காதே. தேவன் உங்களோடு இருந்தால் எதுவும் நடக்காது. தேவனுக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ள என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாருங்க. நாளை சந்திப்போமா?